நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க, நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா JBL சார்ஜ் 4 அப்படிங்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கரை பற்றி சொல்லணும்னா நல்ல பவர் கூடின பேஸ் ப்ளஸ் ஒரு பவர் பேங்க் அட்டாச். இந்த ஸ்பீக்கரை நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட வந்திருக்கு. இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக ஒவ்வொன்றா சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதோட பில்டு குவாலிட்டி பற்றி பேசிடுறேன். பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தாலே உங்களுக்கே ஃபீல் ஆகும். செம ஹார்டான பிளாஸ்டிக்கு, மெட்டீரியல் நல்ல ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. JBL இது வரைக்கும் போட்ட எல்லா ஸ்பீக்கருமே பில்டு குவாலிட்டி குறையே சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்ல ப்ரீமியம் லுக்கோட, கையில் எடுத்து பார்த்தா நல்ல வெயிட்டாக, பார்க்கவே செம்மையாகவும் இருக்கும். அதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஸ்பீக்கர் என்னவோ ஒரு சென்டரில் தான் இருக்கும், ஆனால் 2 பக்கமும் பேஸ் ரேடியேட்டர்னு சொல்லி ஒரு ஊஃபர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபுல் சவுண்ட் ஆன் பண்ணிவிட்டு அந்த 2 பக்கமும் பேஸ் ரேடியேட்டரை பார்த்தீங்கன்னா போதும். ஒரு பழைய மாடல் ஸ்பீக்கர்னால் நிறைய ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிரும், ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஒரு மாதிரி வேவ்ஸ் மாதிரி போய் அழகாக நீங்கள் பேஸை கேட்கவும் முடியும், பேஸ் உருவாகிறத பார்க்கவும் முடியும். அப்படிப்பட்ட ஸ்பீக்கர் தான் இது JBL ஸ்பீக்கர். நீங்கள் ஒன்ஸ் ஸ்பாட் ஆன் பண்ணி ஃபுல் பேஸை ஆன் பண்ணிங்கன்னா போதும், இதில் எந்த ஒரு இரைச்சல் சவுண்டுமே இல்லாமல் கிளியர் பேஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா போதும், ஃபுல் சவுண்ட் வச்சு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு இரைச்சலுமே இல்லாமல். ஒவ்வொரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கிறுன்னு இறையும், ஆனால் இதில் ஃபுல் சவுண்ட் வச்சிங்கன்னா போதும், சார்ஜ் கடைசி ஒரு பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் ஃபுல் பேஸை இது வெளியே டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாட்டு கேட்கும்போது அதிகமாக எனக்கு பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக JBL ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா JBL நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வேறு எந்த ஸ்பீக்கருக்குமே போக மாட்டீங்க, அவ்வளோ அல்டிமேட்டான சவுண்ட் இதில் வந்துகிட்டே இருக்கும். சில பேர் நினைக்கலாம் பேஸ் அதிகமாக இருந்தால் வோக்கல்ஸ் அப்புறம் ட்ரிபிள்ஸ்லாம் கேட்காது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் இதில் அப்படி எதுவுமே கிடையாது. பேஸ் தனியாக ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பாட்டு போட்டிங்கன்னா அதில் உள்ள வோக்கல்ஸாக இருக்கட்டும் ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும் அது தனியாக கேட்கும். மொத்தத்தில் நம்பர் 1 சவுண்டு உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம், காது வலிக்காமல் நல்ல பெர்ஃபெக்ட் சவுண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோ லேட்டன்சி மோடு இதில் இருக்குது. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, மொபைலில் இப்போ வீடியோ பார்க்கிங்க அப்படின்னு கேம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா இதை ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, வீடியோ கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் உள்ள வீடியோவும் அந்த ஸ்பீக்கரில் உள்ள சவுண்டும் ஒரே நேரத்தில் சிங்க் ஆகும். நீங்கள் ஹை குவாலிட்டி கேம் விளாண்டுட்ருக்கும்போது ஒவ்வொரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஷூட் பண்ணும்போது ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் அங்கே சவுண்டு கேட்கும், ஆனால் இதில் அப்படி கிடையாது. லேட்டன்சி மோடு அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பீக்கரோட 2 பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ரேடியேட்டர் ஸ்பாஞ்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் சின்ன மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மூடி இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே 3.5mm ஜாக்கு கேபிள் மாட்டுறதுக்கும் இடம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சார்ஜிங் போர்ட்டு டைப் C கேபிள் சார்ஜிங் போர்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மைக்ரோ USB கேபிளை மாட்டி வெளியே வேறு கேஜெட்டோடு நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மொபைல் இல்லைனா எதுனாலும் இந்த ஸ்பீக்கர் மூலமாகவே நீங்கள் பவர் பேங்கை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்பீக்கரோட டாப்பில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், கூட்டி குறைக்கிறதுக்கு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் கனெக்ட் ப்ளஸுக்கு பட்டன் இருக்குது, ப்ளூடூத் பட்டன் இருக்குது, பவர் ஆன் பட்டன் இருக்குது. இந்த ஸ்பீக்கரை ப்ளூடூத்தில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி கேட்கணும்னு இல்லை, நீங்கள் ஆடியோ கேபிள் இருந்தால், ஆக்ஸ் கேபிள் இருந்தால், 3.5mm ஆக்ஸ் கேபிள் இருந்தால் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு குவாலிட்டியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 7500 mAh பேட்டரி கொண்ட பெரிய பேட்டரி கொண்ட ஸ்பீக்கர் தான் இது. அதுக்கு தான் சொல்கிறேன், இதை பவர் பேங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அட்லீஸ்ட் 20 மணி நேரம், அதாவது 20 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம், பாட்டு கேட்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த JBL ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபுல் சவுண்டோட பாட்டு கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா IPX7 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரை நீங்கள் கொண்டுட்டு எங்கேனாலும் போகலாம். சப்போஸ் நீங்கள் அவுட்டோரில் பிக்னிக் போகிறீங்க அப்படின்னா, வெளியே வச்சு பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, அப்போ பார்த்து சடனாக ரெயின் வந்துச்சுனாலும் எதுவுமே ஆகாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கை தவறி ஏதாவது தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா கூட ஒன்றுமே ஆகாது. இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 மீட்டர் ஆழத்தில் 30 நிமிஷம் வரைக்கும் அந்த ஸ்பீக்கரை தண்ணிக்குள்ளே வச்சுருக்கலாம், எதுவுமே ஆகாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணிக்குள்ளே எடுத்து உடனே பாட்டு கேட்டிங்கன்னா அப்படின்னா சவுண்டு கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்து எடுத்து கொஞ்ச நேரம் காய வச்சுட்டிங்கன்னா போதும், ஒரிஜினல் சவுண்டு திரும்ப வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப அழுக்கானாலும் டஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னா லைட்டாக டேப் வாட்டர் திறந்துவிட்டு நீங்கள் இந்த ஸ்பீக்கரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட இன்னொரு அல்டிமேட்டான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ப்ளஸ் இருக்குது. இதில் கனெக்ட் ப்ளஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இதே ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆள் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி கனெக்ட் ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஸ்பீக்கரும் சீரியஸாக கனெக்ட் ஆகும். நீங்கள் ஒரு ஆள் மொபைலை கனெக்ட் பண்ணி பாட்டு ஆன் பண்ணிங்கன்னா போதும், எல்லா ஸ்பீக்கரும் அட் அ டைமில் படிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான் நான் சொல்லுவேன் JBL.
அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கனெக்ட் ப்ளஸ் வந்து இப்போ JBL சார்ஜ்னா சார்ஜோட தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ Go3, Go4 அப்படிங்கிற ஸ்பீக்கரோட அந்தந்த நேமுள்ள ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் Go3 கொண்டு சார்ஜை கொண்டு பார்ட்டி ஸ்பீக்கரில் அந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ சார்ஜ் இல்லைனா Go3 வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பீக்கரில் நீங்கள் 10 ஸ்பீக்கரோட கனெக்ட் ப்ளஸ் கொடுத்து எல்லா ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கனெக்ட் ப்ளஸ் ஆப்ஷன் மூலமாக வரிசையாக 100 ஸ்பீக்கர் வரைக்கும் அட் அ டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு வேறு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் நல்ல பெரிய ஸ்பீக்கராக கொடுத்துருக்கறனால சவுண்டாக இருக்கட்டும் எதுனாலும் பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஸ்பீக்கரில். நீங்கள் தைரியமாக வெளியே போகும்போது எங்கேனாலும் உங்கள் பேக்கில் வச்சு கொண்டு போகலாம். நீங்கள் ரொம்ப இரைச்சலான சவுண்டில் கூட அழகாக வச்சு பாட்டு கேட்கலாம். அவ்வளோ அற்புதமாக பாட்டு கேட்கும், நல்ல சவுண்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு ரூமில் காம்பேக்டான ரூமில் வச்சுட்டு ஒரு இந்த ஸ்பீக்கரை வச்சு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா ஹோம் தேட்டர் எஃபெக்டில் சவுண்டுலாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கரை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் வரைக்கும் எடுக்கும். நீங்கள் 4 மணி நேரம் சார்ஜ் போட்டால் மட்டும் தான் அந்த ஸ்பீக்கர் ஃபுல் சார்ஜ் ஆகும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து நிறைய பேத்துக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரில. ஒரு தடவை நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி இந்த ஸ்பீக்கரை உங்கள் ப்ளூடூத்தில் சர்ச் ஆப்ஷனில் காமிக்கலை அப்படின்னா பவர் பட்டனை ஒரு 3 செகண்ட் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா போதும், ப்ளூ கலர் லைட்டு ஃப்ளாஷ் ஆகும். அப்போ ஃப்ளாஷ் ஆகிற டைம் நீங்கள் உங்கள் மொபைலில் சர்ச் கொடுத்தீங்கன்னா உடனே கனெக்ட் ஆகிரும். ஓகே நண்பா, இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க, உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.